மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது விருப்பப்படி உடல் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. வாழும்போதே எளிமைக்கும் தூய்மைக்கும் தியாகத்திற்கும் இலக்கணமாக திகழ்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு தனது 101வது வயதில் நேற்று முன்தினம் காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நல்லக்கண்ணு உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் நேரில் மரியாதை செலுத்தினர். நடிகர்கள் ரஜினிகாந்த், சூர்யா, கார்த்தி, சிவகார்த்திகேயன், MS பாஸ்கர், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மதியம் நடைபெற்ற நல்லக்கண்ணுவின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீர வணக்கம் வீர வணக்கம் என முழங்கி தனது அஞ்சலியை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது பெற்ற நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து நல்லக்கண்ணுவின் இறுதி விருப்பத்தின்படி சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தியாகராய நகரில் இருந்து பாரிமுனை வரை வழி நெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் கண்ணீருடன் பிரியாவிடை அளித்தனர். மாலை 6 மணி அளவில் அவரது உடல் சென்னை மருத்துவக் கல்லூரியை சென்றடைந்தது. அங்கு மாணவர்கள் திரளாக கூடி நல்லக்கண்ணுவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்திடம் நல்லக்கண்ணுவின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான சான்றிதழை மருத்துவமனை நிர்வாகம் அவரது குடும்பத்தினரிடம் வழங்கியது. நல்லக்கண்ணுவின் உடல் 6 மாதங்களுக்கு வேதிப்பொருள் அடங்கிய பெட்டியில் வைக்கப்பட்டு அதன்பின் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமண்டபம், பாரத ரத்னா, இப்படி பலர் முன்மொழிந்திருக்கிறார். இந்த முன்மொழிவுகள் மகத்தானது. தமிழ்நாட்டு முதல்வரே முழக்கமிட்டு செவ்வணக்கம் செய்கிறேன் வாழ்நாள் போராளிக்கு என்று சொன்னார் அல்லவா, அதுவும் மகத்தானது. எல்லாவற்றையும் நெஞ்சில் நிறுத்தி அத்தகைய கருத்துக்களை நாங்கள் மதித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கரங்கூப்பி நன்றி சொல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் மரணத்திற்கு பிறகும் ஒரு சமுதாய மாற்றத்திற்காக தனது உடலையே தானமாக வழங்கியிருப்பது தமிழக வரலாற்றில் ஒரு அழியாத காவியமாகும். தவேகவுடன் ஒருமுறை கூட கூட்டணி பேசவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்த நிலையில் விரைவில் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கோம். சோழங்க பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக மும்முரம் காட்டி வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணி வகிக்கும் திமுக காங்கிரஸ் இடையே இந்த முறை தொகுதி பங்கீடு பேசுவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதாக பரவிய தகவல், அது தொடர்பான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஷோடங்கர் உள்ளிட்டோரின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தியதாக தகவல் பரவியது. மறுபுறம் கடந்த தேர்தலை விட இம்முறை காங்கிரஸ் கூடுதல் தொகுதி கேட்பதும் தேமுதிக உள்ளிட்ட புதிய கட்சிகள் வரவால் காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக காலம் தாழ்த்துவதாகவும் தகவல் பரவியது. இப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் அதற்கு அமைச்சர் ரகுபதி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். சோழங்க பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியை முதலமைச்சர் கைவிட மாட்டார் என விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18ற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார். இதனிடையே தாவேகாவுடன் கூட்டணி பேசப்பட்டதா என்பதற்கு விளக்கமளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுடன் கூட்டணி பேச தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட தவறான செய்திகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எங்கேயுமே இதை சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கோம். நாங்கள் இதுவரை யாரும் தாவேகாவோடு பேசவில்லை, எந்த கட்சியோடு பேசவில்லை. நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான். இந்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இன்று டெல்லி செல்ல இருப்பதாகவும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையை சந்தித்து பேச வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் அருகே அடுத்தடுத்து காக்கைகள் மயங்கி விழுந்து உயிரிழப்பதால் பறவை காய்ச்சலாக இருக்குமோ என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் காகங்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. அவற்றின் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் பறவை காய்ச்சல், அதாவது H5N1 தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு கேரளா எல்லையில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதே நேரம் அண்மையில் சென்னை இந்திரா நகர், நீலாங்கரை, அடையாறு, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏறத்தாழ 1500 காகங்கள் அடுத்தடுத்த நாட்களில் செத்து விழுந்தன. இறந்த காகங்களின் மாதிரிகளை காஞ்சிபுரம் கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழுவினர் போபாலில் உள்ள தேசிய விலங்குகள் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பினர். சோதனையின் முடிவில் காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பறவை காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு கால்நடைத்துறை தரப்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனாங்குப்பம் ஊராட்சி பகுதிகளில் 50ற்கு மேற்பட்ட காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் பொதுமக்கள் பீதிக்குள்ளாகினர். இந்த மாதிரி விழுந்தாக்க என்ன செய்யணும் அடுத்ததுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்பதான் இது மேற்கொண்டு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க முடியும். காகங்களின் மாதிரிகளை சோதனைக்கு அனுப்ப சேகரித்த கால்நடை மருத்துவக் குழுவினர் உயிரிழந்த காகம் உள்ளிட்டவற்றையும் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தினர். மேலும் அப்பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அடுத்தடுத்த காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில்
15 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழு சென்னை வந்துள்ளது. நேற்று முன்தினம் புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் நேற்று சென்னை வந்த இந்த குழு MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டனர். இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணைய குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தல் பறக்கும்படை உள்ளிட்ட முக்கியமான பணிகளில் மாநில அரசு ஊழியர்களுக்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்க்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வகையில் எந்த வகையிலும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த KV தங்கபாலு தெரிவித்தார். தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதே பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியல் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாகவும் தருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும், தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கராத்தே தியாகராஜன் கூறினார். தமிழகத்தில் உள்ள முக்கிய காவல் அதிகாரிகளும் இன்னும் டிரான்ஸ்ஃபர் செய்யணும். இந்த தேர்தலில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உளவுத்துறை சேர்ந்த மற்றும் முக்கிய பொறுப்புள்ள அதிகாரிகளையும் மாற்றும் என்று சொன்னோம். அதற்கும் அவர்கள் பேர்லாம் கேட்டார்கள். குறிப்பிட்டு சில பேர்களும் சொன்னோம். அந்த பேர் நபர்களையும் நோட் பண்ணி சொன்னார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தின. அரசியல் கட்சிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட SPக்கள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை வருமான வரித்துறை, வங்கி, விமான போக்குவரத்து, ரயில்வே உள்ளிட்ட 20 முக்கிய துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடைபெறவுள்ளன. பணப்பட்டுவாடா மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றங்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலாந்துறை, இருட்டுப்பள்ளம், செம்மேடு, சாடிவயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. காற்றுடன் பெய்த மழையால் செங்கமல நாச்சியார்புரம் பிரதான சாலையோரம் இருந்த மின்கம்பம் சாய்ந்ததால் 3 மணி நேர மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது. தென்காசியில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் செங்கோட்டை, குற்றாலம், மேலகரம், இலஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மழை பொழிந்தது. கூடலூர், சுள்ளிப்பட்டி, நாராயணத்தேவன்பட்டி, அணைப்பட்டி, ராயப்பன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. 4ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் 27ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், 2ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
3ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் 4ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் கோடைக்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி ஏரியை வந்து சேர்ந்தது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 2ஆம் கட்ட தவணையாக கடந்த 24ஆம் தேதி வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இது நேற்று தமிழக எல்லையான 0 பாயிண்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பூண்டி ஏரியை அடைந்தது. தற்போது பூண்டி ஏரியின் நீர்மட்டம் அதன் மொத்த கொள்ளளவான 35 அடியில் 34.5 அடியை எட்டியுள்ளதால் அங்கிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தலா 250 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் சென்னையின் கோடைக்கால குடிநீர் விநியோகம் எவ்வித தடையுமின்றி சீராக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட உள்ள உயர்மட்ட பாலத்திற்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பால பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை இந்த பாலம் 13.3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து அரசு தனியார் பங்கேற்பில் வாகன ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி, விருதுநகர், கூரைக்குண்டு, ஈரோடு, கங்காபுரம் பகுதிகளில் 3 டைடல் நியோ பூங்காக்கள் அமைப்பதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். திருச்சி, கரூர் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் 4712 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் திறந்து வைத்தார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு ஓய்வூதியமும் பணி நிறைவின் போது வழங்கப்படும் தொகையும் உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனை நிறைவேற்றும் வகையில் அரசாணை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வன களப்பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குடும்ப ஓய்வூதியமும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றுதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டம் நடைபெற்றது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வருவாய்த்துறை ஊழியர்களே, கூட்டமைப்பு நிர்வாகிகளே, அழைத்து பேசு, அழைத்து பேசு. அதேபோல காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பணிகள் பாதிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், திட்டத்தை ரத்து செய், திட்டத்தை ரத்து செய்.
அரசியல் கட்சிகளுக்கான ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தாவேக தொடர்ந்த வழக்கில் கரூர் துயரத்திற்கு பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவில் வகுக்கப்பட்ட வழிகாட்டு விதிமுறைகளில் என்ன தவறு உள்ளது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தாவேக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன்பு அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி தன்னிச்சையானது என்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது என்றும் தாவேக தரப்பில் முறையிடப்பட்டது. அதே நேரம் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வகுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து கட்சிகளும் ஏற்றபோது தாவேக மட்டும் எதிர்ப்பதாக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் கரூர் துயரத்திற்கு பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் வகுக்கப்பட்ட வழிகாட்டு விதிகளில் என்ன தவறு என்றும் பல தேர்தல்களில் போட்டியிட்டு நீண்ட வரலாறு கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பியது. மேலும் வழக்கு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பதி கோவிலில் தெப்போற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 5 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர தெப்போற்சவ விழா கோவிலுக்கு அருகில் இருக்கும் திருக்குடத்தில் நேற்று தொடங்கியது. இதில் உற்சவர் மலையப்ப சுவாமி, சீதாதேவி, லட்சுமணர், ஆஞ்சநேயர் சமேத ராமர் திருக்கோலத்தில் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக தெப்பக்குடத்தை அடைந்தார். கோவில் தெப்பக்குடத்தில் அலங்கரித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருடைய உற்சவர் 3 சுற்றுக்களாக தெப்பக்குடத்தில் வலம் வந்தார். இதனை 4 புறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். தெப்போற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று ருக்மணி தேவி சமேத கிருஷ்ணர் அலங்காரத்திலும், நாளை முதல் 3 நாட்களுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அலங்காரத்திலும் உற்சவர் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். நீதித்துறையை விமர்சிக்கும் NCERTயின் பாடப்புத்தகத்திற்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் பாடப்புத்தகத்தை தயாரித்தவர்கள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. CBSE பள்ளிகளுக்கு பாடநூல் தயாரிக்கும் பணிகளில் NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 24ஆம் தேதி NCERT வெளியிட்ட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பகுதி கடும் சர்ச்சையை கிளப்பியது. நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பாடம் இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் விவகாரத்தை உச்சநீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இது தொடர்பாக புதன்கிழமை நடந்த முதற்கட்ட விசாரணையில் நீதித்துறையை அவமதிக்கும் முயற்சியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும், இது நீதித்துறை மீதான திட்டமிட்ட தாக்குதல் எனவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு கண்டனம் தெரிவித்தது. மேலும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் நீதித்துறையை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்கும் திட்டமிட்ட சதி எனவும், இந்த சர்ச்சைக்குரிய பாடத்தை எழுதியவர்கள் யார், எதன் அடிப்படையில் இந்த பகுதிகள் சேர்க்கப்பட்டன என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கும் NCERT அமைப்புக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் விசாரணை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மத்திய கல்வி அமைச்சகம் தரப்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக கூறினார். மேலும் பாடப்புத்தகத்தில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற காரணமாக இருந்த 2 அதிகாரிகள் இனி அரசின் எந்த அமைச்சகத்திலும் இடம்பெற மாட்டார்கள் எனவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் NCERT தரப்பில் இருந்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை வரவில்லை என்றும், மாறாக தங்களது தவறை மறைக்க நியாயம் தேடுவதாகவும் விமர்சித்தார். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கருத்தை NCERT இயக்குனர் ஆதரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் அது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் அளிக்க NCERTக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். NCERT வெளியிட்டுள்ள புத்தகத்திற்கு தடை விதிக்கப்படுவதாகவும், அந்த புத்தகத்தை அச்சிடவும் விற்பனை செய்யவும் முழுமையாக தடை செய்வதாகவும் நீதிபதிகள் அறிவித்தனர். புத்தகத்தின் அனைத்து நகல்களையும் அரசு உடனடியாக பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பாடப்புத்தகத்தை தயாரித்தவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
தென்காசி மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகளால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடகரை, நன்னகரம் மற்றும் காசிமேஜர்புரம் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வெளியேறிய காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தியதால் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறியுள்ளனர். போன வருஷம் யானை வந்துச்சு, இந்த வருஷம் காட்டு பண்ணி எங்களுக்கு கருது வந்த டைமில் உழைப்பி இப்படி ரொம்ப சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை உடனே சுட்டு அப்புறப்படுத்துறது வனத்துறைகள் உடனே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. காரில் வந்த 4 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதன் பேரில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது காரில் கஞ்சாவும் பணமும் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பழனி முருகன் கோயிலில் உண்டியல்கள் நிரம்பியதை அடுத்து காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. முதல் நாள் முடிவில் ரொக்கமாக 3,47,77,000 ரூபாயும் 440 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோவிற்கும் அதிகமான வெள்ளியும் கிடைத்துள்ளது. மேலும் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகள் செலுத்தப்பட்டிருந்தன. கல்லூரி மாணவிகள் மற்றும் வங்கி ஊழியர்கள் இப்பணியில் ஈடுபட்ட நிலையில் 2ஆம் நாளாக இன்றும் காணிக்கை எண்ணும் பணி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மறைந்த முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுக்கு மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி சமூக ஆர்வலர்கள் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நல்லக்கண்ணுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைத்து கட்சி மௌன ஊர்வலம் நடைபெற்றது. திமுக, அதிமுக, பாஜக, விசிக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட கட்சியினர் ஒன்றிணைந்து பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியேற்றக்கூடிய அவர், ஏழை மக்கள் மற்றும் குழந்தைகளின் பசி தீர்க்கக்கூடிய பால் விலையை தனியார் நிறுவனங்கள் விருப்பம் போல் உயர்த்தி வருவதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்களுடன் பேசி பால் விலை உயர்வை திரும்பப் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி சிறுகனூரில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாடுக்கு 200 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மாநாட்டு திடலில் பிரம்மாண்ட மேடை, பாதுகாப்பு வசதிகள், உணவுக் கூடங்கள், குடிநீர் வசதிகள் என ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கூட்டணி கட்சியினருக்கு பிரியாணி விருந்து படைத்தார். விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னவாசல் தெற்கு, இலுப்பூர் பேரூராட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இலுப்பூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது பிரியாணி விருந்து கொடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். கோவையில் சமூக நலத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர். குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் NS சந்தியா தலைமையில் கர்ப்பிணிகளுக்கு வளையல் அணிவித்தும் சீர்வரிசை பொருட்கள் வழங்கியும் விழா சிறப்பிக்கப்பட்டது. அங்கு குழுமியிருந்த பெண்கள் கும்மியடித்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோயிலில் கராத்தே டபுள் பஞ்ச் நிகழ்ச்சியில் உலக சாதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கராத்தே டபுள் பஞ்ச் நிகழ்ச்சியை 45 நிமிடங்கள் இடைவிடாது செய்து காட்டினர். ஒரு நிமிடத்திற்கு 130 முறை என 5,38,000 முறை தொடர்ந்து டபுள் பஞ்ச் செய்து உலக சாதனை படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தட்டான்விளை பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை நள்ளிரவில் 3 நபர்கள் நோட்டமிட்டு திருடிச் சென்றனர். சிசிடிவி காட்சி ஆதாரங்களை கொண்டு திருடர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பின்தொடர்பாளர்களை கடந்த முதல் உலகத் தலைவர் என்ற சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி படைத்துள்ளார். 2014ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் சமூக ஊடக பக்கத்தில் பிரதமர் மோடி தனது கணக்கை தொடங்கினார். கடந்த 10 ஆண்டுகளில் அவரை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 10 கோடியாக அதிகரித்துள்ளது. பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விட 2 மடங்கு அதிக பின்தொடர்பாளர்கள் இன்ஸ்டாகிராமில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு குடியிருப்பு கட்டித்தரப்படும் என அறிவித்த நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். 2024ஆம் ஆண்டு வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இந்த நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வீடு கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியும் கலந்து கொண்டனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியுள்ளது. இதன் மூலம் அரையிறுதிக்கான வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றில் 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி வலுவான நிலையை அடைந்தது. எனினும் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் 76 ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. இதனால் இந்தியாவிற்கு அரையிறுதி வாய்ப்பு கேள்விக்குறியானது. இந்த சூழ்நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் ஜிம்பாப்வேவை இந்திய அணி எதிர்கொண்டது. இதில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி வீரர்கள் தொடக்க முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 24 ரன்களில் வெளியேறினார். இஷான் கிஷன் 38 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 55 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். கேப்டன் சூரியகுமார் 13 பந்துகளில் 33 ரன்களை குவித்தார். 5வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஹர்திக் பாண்டியா 23 பந்துகளில் 50 ரன்களையும், திலக் வர்மா 16 பந்துகளில் 44 ரன்களையும் குவித்தனர். இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் 2வது மிகப்பெரிய ஸ்கோர் என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. 9.1 ஓவர்களில் முதல் 100 ரன்களை கடந்த இந்திய அணி அடுத்த 100 ரன்களை 7.3 ஓவர்களில் எட்டியது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரையன் பென்னட் அதிரடியாக ஆடினார். ஆனால் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களையே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முன்னதாக அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 16.1 ஓவரிலேயே இலக்கை எட்டி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் சூப்பர் 8 சுற்றில் 2 வெற்றிகளை பெற்றுள்ள தென்னாப்பிரிக்கா அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய அணியிடம் தோல்வியடைந்த ஜிம்பாப்வே அணி அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற போதிலும் 1.79 என்ற நிகர ரன் விகிதத்துடன் மேற்கிந்திய தீவுகள் அணி 2வது இடத்தில் உள்ளது. இந்திய அணி -1 என்ற நிகர ரன் விகிதத்துடன் 3வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் நாளை மறுதினம் நடைபெறும் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளுடன் இந்திய அணி மோதுகிறது. இதில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு முன்னேறும் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.